அன்பான தமிழ் உள்ளங்களே, உங்களை ஷெக்மத் ஸ்டார் சீட் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நாங்கள் இப்போ பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, உங்களை நேசிக்கிறவங்க இல்லைன்னா நீங்கள் இப்போ நேசிச்சுட்ருக்கவங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா இருக்காங்க. இட்ஸ் ஜஸ்ட் அ டைம் பாஸ் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ப்ளீஸ் ப்ரெஸ் கலெக்டிவோட காதல் வாழ்க்கை கல்யாணத்தில் முடியுமா, இல்லை இது வந்து அவங்க ஒரு டைம் பாஸாக பார்க்குறாங்களா? இட்ஸ் அ ஜென்யூன் லவ் ஒரு டைம் பாஸ்? ப்ளீஸ் கலெக்டிவோட காதல் வாழ்க்கை ஜென்யூன் லவ் ஒரு ஜஸ்ட் அ டைம் பாஸ்? இது உங்கள் சைட் கிடையாது, உங்கள் பர்சன் சைட் தான் பார்க்குறோம். ப்ளீஸ் ப்ரெஸ் கலெக்டிவோட காதல் வாழ்க்கை டாட்ஜிங் புல்லட்ஸ் பாட்டம் டெக்கில் ஃபோட்டோ ப்ரூஃப். ரிஜெக்டட். மேபி உங்கள் பர்சன் காமிக் எனர்ஜி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, அவங்கள இந்த காதில் வந்து ஒரு டைம் பாஸாக பார்க்கல. காமிக் எனர்ஜி வந்து ஏதாவது ஃபோட்டோ ப்ரூஃப் இருக்கான்னு தேடிட்டு இருக்காங்க, கெட்டிங் எவிடன்ஸ். எதுக்கு அப்படின்னா, மேபி இந்த பர்சனை பிளாக்மெயில் பண்ணுறதுக்காக இருக்கலாம், இல்லைனா வந்து உங்களை பற்றி ஏதாவது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி க்ரியேட் பண்ணுறதுக்காக இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு, பார்ப்போம். ப்ளீஸ் ப்ளீஸ் கலெக்டிவோட காதல் வாழ்க்கை ஜென்யூனான விஷயமா இல்லை டைம் பாஸா? கலெக்டிவோட காதல் ஜென்யூனா டைம் பாஸா? ரீட்டெயில் தெரப்பி குரு. ஸோ யாரும் அந்த சூழ்நிலை விட்டு வெளியில் போகிறாங்க. இது வந்து என்ன சொல்கிறது, இந்த பர்சனுக்கு மேபி வந்து சில கைண்ட் ஆஃப் இந்த பர்சனுக்கு மேபி விஷயங்கள் நிறையா, அதாவது அப்செட்டாக இருந்தாங்கன்னா நிறையா விஷயங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, அந்த ஹேபிட் இருக்கலாம். பட் என்ன அப்படின்னா, அவங்க அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் விட்டுட்டு வெளியில் போகிறாங்க. இட்ஸ் லைக் அவங்கள அடிக்ட் பண்ணுற விஷயங்கள், ஹங்க்ரி பீஸ்ட். எஸ், ஓ மை காட், இந்த பர்சன் வந்து பேட் ஹேபிட்ஸை விட்டுட்டு வெளியில் போகிறாங்க. அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு, இனிமேல் வந்து அவங்க சரியான எனர்ஜியில் அலைன் ஆகலை அப்படின்னா இந்த காதல் வாழ்க்கை இனிமேல் அவங்களுக்கு கை கெட்டாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த பர்சனோட அட்டென்ஷன் வந்து உங்கள் மேலே திரும்பிட்டே இருக்குது. அதனால தான் இந்த காமிக் எனர்ஜியால் அதை பொறுத்துக்க முடியல, உங்களை பற்றி ப்ளேம் பண்ண நினைக்கிறாங்க. ஸோ ஆப்வியஸாக இது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த பர்சன் இந்த கனெக்ஷன் எல்லாமே வந்து கொஞ்சம் ஜென்யூனாக தான் இருக்குது. பார்க்கலாம், இன்னும் வந்து அது 100% கன்ஃபார்ம் ஆகலை, பார்க்கலாம். ப்ளீஸ் ப்ரெஸ் கலெக்டிவோட காதல் வாழ்க்கை ஜென்யூனான காதலா டைம் பாஸா? ப்ளீஸ். த பிரிட்ஜ். இது வந்து ஸ்பிரிச்சுவல் லவ் கண்டிப்பாக, ஃபார் ஷுர். த எட்டர்னல் சைல்டு, மை காட், த ஷாமன். Oh my god, you are a spiritual child. You are an eternal child. நீங்கள் ஒரு தெய்வீக குழந்தை, அதில் வந்து உங்களுக்கு எந்த சந்தேகமே தேவையில்லை. நீங்கள் யார் பார்க்குறீங்களோ நீங்கள் வந்து இந்த பிரபஞ்சத்தோட குழந்தை. உங்களோட பர்பஸ் என்ன, இல்லைனா நீங்கள் ஏன் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் பிரபஞ்சத்தோட எசன்ஸ். உங்ககிட்ட இருந்து இந்த 3D வேர்ல்டுக்கு சில விஷயங்கள் வந்து அவங்க கொண்டு வர விரும்புகிறாங்க. அவங்களோட குழந்தைன்னா அவங்கள எப்படி பார்த்துப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸோ உங்ககிட்ட வந்து யாரும் பெருசாக வாலாட்ட முடியாது. அதுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து பிரபஞ்சத்துக்கு கோவம் வரும். ஏன்னா எந்த தாய்க்குமே தன்னோட குழந்தைய யாராவது ரொம்ப ஓவராக டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்னா கோவம் வரும். இப்போ அந்த நிலமையில தான் இருக்குது. பிரபஞ்சம் வார்ன் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து நம்ம இங்கே பார்த்தோம், ஒரு பீஸ்ட் எனர்ஜி இருக்குது. ஸோ பிரபஞ்சம் வந்து அவங்களுக்கு வார்ன் பண்ணுறாங்க, இது வந்து என்னோட குழந்தை, அவள் இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு காரணம் வந்து அவள், இல்லைனா அவள் யார் வேணாம், நான் ஃப்ளோவில் தான் அவன்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் இந்த உலகத்தில் வந்ததுக்கான காரணம் அப்படின்னு பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னோட எசன்ஸை நான் வந்து இந்த பூமியில் கொடுக்க நினச்சேன். அதுக்கான ஒரு வழி தான் இந்த குழந்தையை தவிர, இந்த பிறப்பை தவிர உன்னோட டார்ச்சர் அனுபவிக்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிரபஞ்சம் ஆக்சுவலாக வார்ன் பண்ணுறாங்க இந்த காமிக் எனர்ஜியை, இந்த காதலை இதுக்கு மேலே டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஷாமன்,
நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஷாமன் எல்லாமே வந்து வழி வழியா வந்து சைக்கிக்கா இருக்கவங்க. இல்லன்னா வந்து அவங்களுக்கு பிரபஞ்சத்தோட அலாதி நெருக்கம் இருக்கும். நீங்க அவங்க குழந்தையா பொறக்கறதுக்கு காரணம் வந்து இந்த இந்த பூமியில இந்த மாரி சில விஷயங்கள விட்டுட்டு போறதுக்கு தான். உங்களால எந்த காமிக் எனர்ஜி, எது காமிக் எனர்ஜி, அதோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னு ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. மேபி இந்த பெர்சன் வந்து காமிக்க ரிஜெக்ட் பண்றனால, உங்கள அட்டாக் பண்ண ட்ரை பண்ணலாம். பிரபஞ்சம் வார்ன் பண்றாங்க. அதுக்கு நீ என் குழந்தைய தொட்ட, நீ செத்த அப்படின்றாங்க. மேபி அந்த பெர்சன் வந்து காமிக்கோட எனர்ஜிலேருந்து உங்கள பிளாக் பண்ண ட்ரை பண்றாங்க. இட்ஸ் அ ட்வின் ஃப்ளேம். மை பிலவ்ட். ஸோ இது வந்து உங்களோட ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி. அதில் வந்து உங்களுக்கு சந்தேகமே தேவையில்ல. அதனால தான் நீங்கள் டிவைன் சைல்டாக இருக்கீங்க. ஆப்வியஸாக யுவர் பேஷன் இக்னைட்ஸ். உங்களோட காதல் வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம். ஸோ என்ன நான் ஓவராலாக பார்க்குறேன் அப்படின்னா, இது கண்டிப்பாக வந்து ஒரு ஜென்யூனான காதல் தான். இதில் வந்து உங்களுக்கு எந்த சந்தேகமும் தேவையில்ல. இது வந்து காமிக் எனர்ஜினா வந்து ஒரு ஃபீமேல் அட்டாச்மெண்ட் இல்லைனா வந்து தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து வீட்டு விட்டு வெளியில் வரதா கூட இருக்கலாம். மேபி ஃபேமிலி ஃபோர்ஸ் பண்ணுறதா கூட இருக்கலாம். உங்கள அட்டாக் பண்ணுறது இப்போ வந்து நிறைய பேர் அவங்கள அட்டாக் பண்ணுறாங்க அட் அ டைமில் உங்கள் பர்சனை. அதுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே உங்கள் பர்சன் என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, இட்ஸ் ஓகே நம்ம வெளியில் போகலாம், இது வந்து இதுக்கு மேலே இங்கே செட் ஆகாது அப்படின்னு மூட்டை முடிச்சோட கிளம்பி வெளியில் வர அந்த எனர்ஜி தான். ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் எனர்ஜி. ஆக்சுவலாக அவங்க பர்சன் வந்து நீங்கள் தான் அப்படின்ற முடிவில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இந்த மீன் வைல் இதுக்கு இடையில வந்து காமிக்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்கள பத்தி ஏதாவது தவறான செய்தி பரப்ப முடியுமா? அப்படின்னா இந்த பெர்சன் உடனே திரும்பி யூ டர்ன் அடிச்சு வீட்டுக்கு போயிருவாங்க அப்படின்றது அவங்களோட எண்ணம். இது வந்து மேபி உங்க பெர்சனுக்கு கூட பிரபஞ்சம் இந்த ரீடிங் மூலம் சொல்லலாம். இங்க பாரு, நீ நேசிச்சுட்டு இருக்கிறது என்னோட குழந்தைய. அதுல வந்து உனக்கு எந்த சந்தேகமும் தேவையில்ல. அது வந்து ஒரு ஷாமன். ஷாமன்னா ஒரு சைக்கிக். ஸோ நீ வந்து அத சொல்றத நம்பலாம். நீ இருக்கிறது ட்வின் ஃப்ளேம் ஜேர்னில அப்படின்னு சொல்றாங்க. நீ நேசிக்கிறது உன்னோட காதல தான். மை பிலவ்ட். உங்க பெர்சன் என்ன சொல்றாங்க? மேபி நீங்க உங்க எனர்ஜி கூட இருக்கலாம். மை பிலவ்ட். உங்களுக்கு சந்தேகமே இல்ல. இது என்னோட காதல். இது என்னோட காதலி. காதலன் அப்படின்னு சொல்றீங்க. 2 பேருமே. அதுதான் அந்த எனர்ஜில இருக்கீங்க. பார்த்தீங்கன்னா, உங்க எனர்ஜி பாஸ் ஆகுது. இட்ஸ் லைக் உங்களுக்கும் உங்க பெர்சனுக்கும் ஒரே மாதிரி எண்ண அலைகள் தான் இருக்கு. உங்க பெர்சன் வந்து ஆக்சுவலா உங்களோட டிவைன் கிஃப்ட்ட வந்து ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. உங்களுக்கு வந்து எந்த அ குறையுமோ கொ குறையோ இல்ல வருத்தமோ அதனால இல்ல. ஆக்சுவலா அவங்க ரொம்ப பெருமைப்படுறாங்க. அவங்களோட காதலுக்கு இப்படி ஒரு கிஃப்ட் இருக்கு அப்படிங்கிறது வந்து இட்ஸ் இட்ஸ் அவங்களுக்கு வந்து ரொம்ப பெருமையா தான் இருக்கு. ஸோ நான் பார்த்தியா என்னோட இது வந்து வெளியில யாருக்கோ சொல்லிக்கிற பெருமை இல்ல. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஓகே நான் ரொம்ப பிளெஸ்ட். அதனால தான் வந்து கடவுள் வந்து அவங்க குழந்தைய வந்து என்னோட காதலாவோ, இல்ல என்னுடைய வருங்கால மனைவியாவோ குடுத்துருக்காங்க அப்படின்னா, நான் வந்து எந்த அளவுக்கு ஒரு பிளெஸ்டு. பிரபஞ்சம் வந்து என் மேல என்ன நம்பிக்கை வச்சிருந்தா வந்து என்ன தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. கண்டிப்பா 5 ஆஃப் வாண்ட்ஸ் எனர்ஜி ஃபேமிலி டிஸ்பியூட் இல்லன்னா வந்து ஃபேமிலில வந்து நெறைய கலவரங்கள் உண்டு பண்றது. நீ போனன்னா அவ்வளோதான். நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு எல்லா கன்ஃப்யூஷனும் கிரியேட் பண்றது. 3 ஆஃப் கப்ஸ் கண்டிப்பா வந்து ஒரு உங்க காதல் வாழ்க்கையில யாரோ மூக்க நுழைக்க ட்ரை பண்றாங்க. அத தான் நான் இங்க பார்க்குறேன். 9 ஆஃப் சோர்ட்ஸ் யாரோ ரொம்ப ஹெவிலி பர்டன்ட். அ பார்க்கலாம். எல்லாத்தையும் பார்த்துட்டு சொல்றேன். இது வந்து டிவைன் லவ். உங்களுக்கு சந்தேகமே தேவையில்ல. அத தான் நம்ம இவ்வளோ நேரமா பார்த்துட்டு இருந்தோம். 7 ஆஃப் கப்ஸ் த ஹெர்மிட். ம். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இது ரொம்ப தெளிவான மெசேஜஸ். இப்போ வந்து இந்த பெர்சன் வந்து யார் வீட்ட விட்டு வெளியில போறாங்களோ, யார் இந்த காமிக் எனர்ஜிய ஹேண்டில் பண்றாங்க. இது ஒரு சிலருக்கு பிரபஞ்சம் கன்ஃபார்ம் பண்றாங்க. இட்ஸ் அ தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன். ஏன்னா இந்த பெர்சன் பாஸ்ட்ல ரொம்ப லாலா லேண்ட்ல, ட்ரீம் லேண்ட்ல இருந்துட்டு உங்கள ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம். இப்போ அந்த பெர்சன் வந்து ஒரு டார்க் நைட் ஆஃப் த சோல் ஃபேஸ் பண்ணாங்க. அதாவது அவங்க பண்ண விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே வருத்தப்படுறாங்க. இப்போ அவங்க வந்து இந்த மாரி ஒரு இடத்த விட்டு வெளியில போயாச்சு. அவங்க வந்து இப்போ ஹெர்மிட் மோட்ல இருக்காங்க. யார்கிட்டயும் பெருசா பேசுறதில்ல. தேர்ட் பார்ட்டி ட்ரை பண்ணாலும் நோ கம்யூனிகேஷன். ஸோ இப்போ அவங்க தனிமையிலேருந்து என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, எவ்வளோ அழகான ஜீவன் நீங்க. நீங்க உண்மையிலேயே வந்து ஒரு டிவைன் சைல்டு அப்படிங்கிறத வந்து அவங்க உணர்றாங்க. ஓ மை மை பிலவ்ட் அப்படின்னு வந்து இப்போ நேசிக்கிறாங்க. ஸோ இப்போ நேசிக்கிறாங்க. பட் இப்போ வந்து உங்கள புரொடெக்ட் பண்றாங்க காமிக் எனர்ஜிட்டருந்து. இப்போ வந்து அவங்க வந்து உங்ககிட்ட வராம பார்த்துக்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாலும் வந்து தி லவ்வர்ஸ் கார்ட். ம்ஹ்ம். உங்களோட ஒரு பார்ட்னர்ஷிப் வேணும். அப்பாலஜி. உங்ககிட்ட வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க வந்து ரியலைஸ் பண்றாங்க இப்போ அவங்களோட தவறுகள.
ஸோ உங்ககிட்ட இந்த காதலை வந்து சொல்லணும், நீ தான் என்னோட காதல் அப்படின்னு. இப்போ உன்னோட தெய்வீக இந்த பயணத்தில் நானும் வந்து ஒரு பங்கு எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க. பட் ஒரு சிலருக்கு இது வந்து எல்லாத்துக்கும் பொருந்தாது. இப்பயே சொல்லிட்டேன். நீங்கள் வந்து அந்த பர்சனை ரிஜெக்ட் பண்ணலாம். ஏன்னா பாஸ்ட்டில் நீங்கள் நிறைய அவங்கக்கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்க பெயின். ஸோ திரும்ப அந்த பெயினை நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ண தயாராக இல்லை. உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு டிவைன் லவ், ஒரு பெல்லாவ்டு உங்கள் வாழ்க்கையில் இருக்காங்க. இட்ஸ் அ ட்வின் ஃப்ளேம். ஏன்னா யூ ஆர் அ ஷாமன். உங்களுக்கு தெரியும் எது சரி எது தப்புன்னு ஆல்ரெடி தெரியும். உங்களுக்கு வந்து யார் உங்களோட காதல் அப்படின்னு. ஒரு சிலருக்கு தான். ஐ வில் கன்ஃபார்ம் தட் எனர்ஜி. Please press. Who is this Ace of Cups? Star. Devil. The Hierophant. Yes. ஆக்சுவலாக இந்த டு பி ஃப்ரேங்க், இந்த பர்சன் வந்து உங்ககிட்ட வந்து அவங்க அட்டாச் பண்ணிக்க ட்ரை பண்ணுறாங்க. இட்ஸ் லைக் உங்களோட காதல் வந்து ரொம்ப அன்கண்டிஷனல். நீங்கள் வந்து ஒரு தெய்வீக குழந்தைன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்ககிட்ட வந்து அவங்கள அட்டாச் பண்ணிக்கிட்டா அவங்களுக்கான பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும். அவங்களோட பதவியை வந்து திரும்ப பெற முடியும்னு நினைக்கிறாங்க. இது வந்து ஒரு சிலருக்கு தான். ஆனால் நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த காதல் வந்து இந்த பர்சன் இல்லை, நீங்கள் ஸ்டார். உங்கள் தெய்வீக காதல் வந்து இந்த இந்த அட்டாச்மெண்ட் கிடையாது. நீங்கள் ஸ்டாராக இருக்கனால தான் இந்த எனர்ஜி இப்போ வந்து இட்ஸ் லைக் ஃபேக் எனர்ஜி, மிரரிங் எனர்ஜி. இந்த மாதிரி வந்தால் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்கன்னு தெரியும். நீங்கள் ஸ்டார் ஆகிட்டீங்க. இப்போ இந்த பர்சனுக்கு தெரியும் நீங்கள் வந்து ஒரு டிவைன் சைல்டு அப்படின்னு. இப்போ வந்து அந்த அட்டாச்மெண்ட்டையோ அந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியோ காமிச்சா நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்கன்னு தெரியும். ஸோ அவங்க வந்து வேறு மாதிரி ட்விஸ்ட் அடிக்க ட்ரை பண்ணுறாங்க. பிகாஸ் தே வாண்ட் த ஸ்டேட்டஸ். தே வாண்ட் டு மேரி யூ ஃபார் ஷுர். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் வந்து அது வந்து அவங்களோட சுயநலத்துக்காக, ஸ்டேட்டஸ்க்காக. பட் உங்களோட காதல் இது இல்லை. உங்களுக்கு நல்லாவே தெரியும். யுவர் டிவைன் லவ் இஸ் நாட் திஸ் பர்சன். யூஆர் நாட் ரெடி. அதுதான் இங்கே. What is the feminine's decision spills, please? Yes, got it. Queen of Swords. You blocked this person. நீங்கள் கேட்ட கிளாரிட்டி இந்த பர்சன் கொடுக்காத வரைக்கும் இந்த பர்சனை வந்து நீங்கள் யூ ஆர் நாட் அக்செப்டிங். நீங்கள் என்ன கிளாரிட்டியெல்லாம் கேட்டிங்களோ அது வராத வரைக்கும் யூ ஆர் நாட் ஈவன் லிசனிங். அதுதான் நான் இங்கே சொல்கிறேன். நீங்கள் பெரிய பவுண்ட்ரி போட்டிருக்கீங்க, இங்கே வரக்கூட முடியாது. ஸோ இந்த பர்சன் அசியூம் பண்ணுறாங்க, நான் வந்து ஒரு நல்ல காதல் மாதிரி போனேன்னா, ப்ரிட்டன் பண்ணேன்னா இந்த காதல் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ரிஜெக்டட். யூ ஆர் கோயிங் டு ரிஜெக்ட் தட் பர்சன் ஃபார் ஷோர். ஜெய் சரம். காட் பிளஸ் யூ.